ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஹேண்ட் ப்ரெஸ் ஜூஸர் நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு ஜூஸஸ் கலெக்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் மாதிரி இருக்கிறதுல பழத்தை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும்னா ஈஸியாக ஜூஸஸ் கலெக்ட் ஆகுது. அதுவும் சிட்ரஸ் வெரைட்டி ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஜூஸ் பண்ண முடியுது. பாருங்கள், சின்ன பசங்க கூட யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக இருக்குது. பசங்களே விருப்பப்படும் போது ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களே ஜூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது இது யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸாக மேக் பண்ணி குடிக்கும்போது இதில் நம்ம ஸ்வீட்டுக்காக சுகரோ எதுவுமா ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ரியல் ஸ்வீட்னஸே போதுமானதாக தான் இருக்கும். கையில் புளியதை விடவும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும். அதிக அளவில் ஜூஸும் நம்மளுக்கு கலெக்ட் ஆகுது. ஒரு 3 பழம், பெரிய பழமாக இருந்தால் 3 பழம், சின்னதாக இருந்தால் 4 பழம் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஜூஸ் நம்மளுக்கு இதில் கிடைக்கிது. சாத்துக்குடி, ஆரஞ்சு மாதிரியான சிட்ரஸ் ஜூஸஸ் அடிக்கடி எடுத்துக்கிறவங்களா இருந்தால் தாராளமாக இந்த ஜூஸர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஃப்ரூட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அன்னாசி பழம். அன்னாசி பழத்தில் எந்த அளவுக்கு ஜூஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். இதில் ஜூஸ் நல்லாவே கலெக்ட் ஆகுது. ஆனால் இதில் சதைப்பகுதி இன்னும் மிச்சம் இருக்குது. அப்போ நம்ம அதை வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஜூஸ் சுத்தமாக பழமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஜூஸ் எடுத்துட்டு மிச்சத்தை சாப்பிட்றவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ஏன்னா சதைப்பகுதி இன்னமும் மிச்சம் இருக்குது. இதில் ஃபுல்லாக சக்கையாக பண்ண முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழத்தில் 2ஆக கட் பண்ணி ஒரு பகுதியை உள்ளே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன். நல்லாவே இதில் சாறு வருது. ஆனால் லைட்டாக இந்த துவர்ப்பு சுவை, இந்த ஓட்டில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை இறங்குது. இதில் இந்த அளவுக்கு நல்ல ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஜூஸ் கிடைக்குது 2 பழம் யூஸ் பண்ணும்போது. அதுவும் இதே மாதிரி தான். இது பழமாக சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நார்ச்சத்துக்கள் நிறைய கிடைக்கும். சுத்தமாக பழமே சாப்பிடாதவங்க நீங்கள் சுகர் சேர்க்காம ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி எடுக்கலாம். நல்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஜூஸ் 2 பழத்தில் கிடைக்குது. இந்த ஜூஸரை நான் லோக்கல் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 1500. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.